ஆகா ஆகா, இங்க பாருங்க எப்படி நடிச்சிருக்காரு பாருங்க. சின்னவரோட அப்படியே நவரத்னங்களை பாருங்க. நவரத்னமா மூஞ்சில நவரத்ன ஆயில் வெளியில நவரத்ன ஆயில் இல்லைண்ணே, நவரத்ன பாவனைகள் அப்படியே மூஞ்சி அப்படி நடிச்சிருக்காரு பாருங்க. தம்பி. அது நவரசமும் வாயில வரல, வல்வெட்டித்துறையும் வாயில வரல. எல்லாரும் கமெண்ட்ல திட்டுறாங்க, நீ படிச்சவன் தானே உனக்கு தெரியாதுன்னு என்னைய கேட்கறாங்க. நீ படிச்சவன் எங்கடா படிச்ச? எங்க நாலேஜ் ஆலயத்துல படிச்சேன், அவங்க சொல்லி கொடுத்ததானே நான் பேசுறேன். கழிப்பறையில் படித்தா அப்படித்தான் இருக்கும். சரி, அதை விடு. நடிகர்கள் ஒரு ஆர்வத்தில் அரசியலுக்கு வருவாங்க, சரி, ஆனால் அவங்களுக்கு அரசியல் அறிவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்களாம் அப்படித்தான் பேசுவாங்க. தம்பி, எதிர்கட்சி பேசல. உங்க அமைச்சர் அவர் தான் நேற்று மேடையில் பேசியிருக்காப்புல. வேற முட்டு கொடுக்க ரெடி பண்ணணுமா? சரி, இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இந்த கவனில பார்க்க இருக்கிறோம். சாட்டை வழிவழி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி. முதல் அஞ்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாமு அன்பரசன் இருக்கார்ல அமைச்சர், அவர் வந்து நேற்று காஞ்சிபுரத்துல வந்து ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. என்ன பாத்தீங்கன்னா, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் கூட சேர்த்து வர பேசியிருக்காரு. அவரு நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம், அதோட வந்துடணும். அவெல்லாம் அறிவு இருக்கணும், அறிவு இருக்காது. இவ்வளவு பெரிய கட்சி 10 வருஷம் நடுரோட்ல நின்றுந்தோம். இவங்கெல்லாம் தான் நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவொன்னா மொத்தம் நம்மால் தான் இருங்க, அதனால நம்ம முதலமைச்சரா இல்லன்னு வந்துடுறோம். நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க ஆனா அவங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லி யார சொல்லியிருப்பாரு? ஒருவேளை அந்த பிள்ளைன்னு படத்துல நடிச்சாரு முக்கா முத்து, அவர் சொல்லல, வேற யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த மின்சாரம் அப்புறம் அன்புத்தோழி படத்துல நடிச்ச அண்ணா திருமாவளவன் சொல்லியிருப்பாரு. அவர் எதுக்குங்க அவர் சொல்றாரு? கூட்டணியில இருக்க போறாரு, தோழமை சுடுதல் கூட அவர் சுட மாட்டாப்ல. ஒருவேளை அந்த ஒரே ரத்தம் மக்கள் ஆணையிட்டால் படத்துல நடிச்ச முக ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. தளபதி எல்லாம் பேசவே மாட்டாருங்க அவரு. வேற யாரையா இருக்கும்? ஒருவேளை இந்த ஒரு கண்ணாடி அப்புறம் இன்னமும் மாமன்னன் நிறைய படங்கள் நடிச்சாரு. ஐயா சின்னவரை தொட்டு கூட பார்க்க மாட்டாரு. அந்த சைக்கோ படத்துல நடிச்ச அந்த நடிகர் உதயநிதி அவர்கள் சொல்லவே மாட்டாரு. வேற யாரும் சொல்றாரு? விஜய் அவர்கள் வராருல, அவரை வந்து அட்டாக் பண்ணிருக்காப்ல இவரு. ஓகே, இதே நிகழ்ச்சியில தான் தாமு அன்பரசன் என்ன பேசுறாரு தெரியுமா? உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரான துணை முதலமைச்சரான எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, நாங்க வந்து குழுக்குள்ளே இருப்போம். அதாவது கொத்தடிமைகள்ல யாரு சிறந்த கொத்தடிமை நிரூபிக்கிறதுக்காக கொத்தடிமைகளுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போட்டியில போராட்டமே நடந்துட்டு இருக்குங்கிற ஒருத்தர் அந்த பக்கம் சொல்றாரு, ஐயா 19க்கு அப்புறம் நம்ம வந்து துணை முதல்வரா தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் துணை முதல்வரா பார்க்க போறோம்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் வந்து இந்த இப்படி சொல்ல, துணை முதல்வரானா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாரு. ஐயா இன்ப நிதியும் நாங்க ஒரு காலத்துல முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாவணும் இன்னொருத்தர் சொல்றாரு. அவர் தாத்தா காலத்து திமுக. ஆமா, இதெல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா, காஞ்சிபுரத்தில் திமுகவுடைய இளைஞர் அணிக்கு உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய முகாம். அந்த உறுப்பினர்கள் எப்படி டியூன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் சொல்லி டியூன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் உள்ளே வாங்கப்பா, ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் வாரிசு அரசியல் தான் பண்ணுவோம். நீ கடைசி வரைக்கும் சில கான்ட்ராக்ட், சில வாரிய தலைவர் பதவி, வாரிய உறுப்பினர், வார்டு உறுப்பினர், அந்த மாதிரி கான்ட்ராக்ட், இந்த பஸ் கான்ட்ராக்டர் வேலைகள்லாம் வந்து உனக்கு கிடைக்கும். பெயிண்டர் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்களா? ஆமாம், அதான் பெயிண்ட் கான்ட்ராக்ட் அதெல்லாம் கிடைச்சிரும். மற்றபடி வேற எந்த வேலையும் கிடைக்காது. இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. இதே இடத்துல அவர் என்னமா பேசுறாரு, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க, அறிவு இருக்காது. அது மட்டும் இல்ல, சீமான் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதாக கூறுவார்கள், அவர்களை ரசிக்கலாம், ஆனால் அரசியலில் அவர்களால் ஜெயிக்க முடியாது. சீமான் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதாக கூறுவார்கள். 15 வருஷமா அண்ணன் படமே நடிச்சிட்டு இருக்காரு போல அவர். ஆக்சுவலா நடிகர் உதயநிதி வந்து அமைச்சரான பின்பு பல படங்கள்ல நடிச்சு அப்படித்தான் வந்து ஒரு வழியாக திரைப்படத்துக்கு முழுக்கு போட்டிருக்கிறாரு. மாமன்னனுக்கு அப்புறம் இந்த படம் நடிக்க முடிவு பண்ணாரு. நாளை பின்ன திமுக வந்து அரியணை இறங்கி கிரீடத்தை கழட்டினால் படம் திரும்பவும் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நடிப்போம், 5 வருஷத்துக்கு தான் எதுவும் இல்லையே, அடுத்த 5 வருஷத்துல பாத்துக்குறோம். ஆமா, அப்படின்னு கூட அவர் இறங்குவாரு. ஏன்னா வேலைடா, சம்பளம், காசு எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அவர் ஒரு பெரிய நடிகர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கீழே அவர் பேசின கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க, தாமு அன்பரசன் ராக்குடு, உதயநிதி சாக்குடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எனக்கே ஷாக்குடா. அடுத்து வந்து வதந்திக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கு தமிழக அரசு. இந்த துணை முதலமைச்சராக போறாருன்னு சொன்னதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு துணை முதல்வர் ஆகலன்ட்டாங்களா? அந்த வதந்திக்கு இல்லைங்க, அரசு ஊழியர்கள் ஓய்வு வயதை வந்து 60ல இருந்து 62 மாட்ட போறாங்கன்னு சொல்லி சட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவணுச்சு. அது வந்து வெறும் வதந்தி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க பேனாட்டை. நான் கூட இந்த பழுத்து இருக்கு, பழுக்கலை, காய்ச்சிருக்கு, காய்க்கல அப்பா சொல்றீங்க. பழுத்து இருக்கிறது பழுக்கவில்லை என்னமோ அதற்கு சீமான் அவர்கள் வேற ஒன்று சொல்லியிருந்தாங்க, வைக்க போடு புகை போடுங்க, எங்க ஊர் பக்கம் அப்படிதான் நாங்கள் பழுக்க வைப்போம். இந்த காய்கறி வந்து பழுக்காம இருந்துச்சுன்னா அது ஏதாவது இந்த திராட்சை பழத்துல புகை போட்டு பழுக்க, மாம்பழம்லாம் அப்படிதான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி போல புகை போடணும், இல்லைன்னா வைக்கோல்ல வச்சு கட்டி வைக்கணும். நாங்கெல்லாம் எங்க மாம்பழத்தை அப்படிதான் வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவோம், பழுத்துரும்.
அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க, உடனே பழுத்துடும். அரசு ஊழியரோட வயது வந்து 58 இருந்துச்சு, அது பின்பு 60 உயர்த்தினாங்க. இப்போ வந்து 62 உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. இது வந்து வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வந்து அரசு வச்சிருக்கு. ஆமா, இது என்னன்னா 58 வயது தான் ஓய்வு பெறும் வயது. முதல்ல எனக்கு தெரிஞ்சு 58 அப்படிங்கிறப்போ 2 ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, ஒவ்வொரு பதவிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ 60 62 உயர்த்தணும் அப்படின்ற விஷயம் எப்படி வந்து அது பரவ ஆரம்பிச்சதுன்னா, தமிழகத்தில் இப்போ அடுத்தடுத்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற போகிறாங்க. ஸோ அப்போ அந்த பதவிகளுக்கு 40 விழுக்காடுங்கிறப்ப அதை நீங்கள் நிரப்பாமல் இருந்தால் பெரிய அரசனுடைய எந்திரங்களில் பெரிய அளவில் தேக்க நிலை ஏற்படும். ஸோ அரசு ஊழியர்களை நியமிச்சாகணும், அவங்களுக்கு தனி சம்பளம் நடத்தணும். ஆமாம், மற்ற சம்பளம் மற்ற பணப்பலன்கள் எல்லாமே கொடுக்கணும். ஓய்வு பெறுகிறவர்களுக்கு தனியாக ஓய்வூதியம் அது சார்ந்த பணப்பலன்களை வந்து தரணும். பெரிய நிதிச்சுமை வந்துடும் அரசுக்கு. அப்படிப்பட்ட நிதிச்சுமையை வந்து அரசால் தாங்கிக்க முடியாது. அதனால் ஒரு 2 வருஷம் தள்ளி போகிறதுக்காக 60 62 உயர்த்தி நிறைய பேருக்கு பணி நீட்டிப்பு வழங்குறதுக்கான ஒரு முடிவில் வந்து அரசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலாக இது வந்து போட்டு பார்க்குறது அப்படின்னு தான் சொல்லணும். பாலை ஆமாம், அதாவது பால் போட்டு பார்ப்போம், ஒருவேளை போயிடுச்சுன்னா பிச்சு ஓகே அடுத்த பாலை வந்து ஸ்டெம்புக்கு அடிச்சிடலாம் டைரக்டா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இது என்னன்னா பல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து தட்டி பறிக்குது அப்படின்னு ஒரு பக்கமும், ஏற்கனவே நிறைய பேர் வந்து எங்களுக்கு வேலை, நாங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு வேலை கொடுங்க, அரசாணை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கோரிக்கை பல துறைகளில் வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் தேர்வு நடத்துறதுக்கு வந்து அரசு தயாரா இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரூப் 4 தேர்வு வந்து நடத்துறதுக்கு வருஷத்துக்கு 2 இல்லை 3 தடவை நடத்திட்டு போகலாம். ஒவ்வொரு தடவை 10,000 வேகன்சி போறதுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு தடவை போடுறதுக்கு மாதங்களுக்கு ஒரு தடவை போடுங்க. அப்படி பல கோரிக்கைகள் வந்து இருக்குது. இந்த தடவை வந்து 60 62 ஆகுனா திரும்ப ஒரு 2 வருஷத்துக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லை, போக்குவரத்து சங்கம் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கு, ஆசிரியர்கள் சங்கம் நிறைய கோரிக்கை வச்சிருக்கு, மருத்துவர்களுடைய அந்த அமைப்பு நிறைய கோரிக்கை வச்சிருக்கு. எதுக்குமே எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிதிச்சுமைங்கிறாங்க. இவ்வளவு நிதிச்சுமையையும் இவ்வளவு கடன்களையும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க. கடைசியில் 1000 ரூபா அரசாக போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு இந்த 1000 ரூபா அரசு. அடுத்தது வந்து அதானி செய்த பங்குச்சந்தை முறைகேட்டில் வந்து செபி தலைவருக்கு வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரிசர்ச் ஆய்வு மையம். என்னன்னா செபி வந்து அதானி வந்து முறைகேடு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லையா. அந்த நிறுவனம் வந்து விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து நிறைய கிளாஷ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை வந்து அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் வந்து இவங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், உச்சநீதிமன்றம் வந்து அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் உள்ள போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஹிண்டன்பர்க் என்ன போடுதுன்னா, இந்தியா வில் கெட் சூன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் கூடிய விரைவில் பெருசாக ஒன்று வந்து அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. அவங்க பேர் வந்து மாதவிபுரி. அந்த மாதவிபுரி வந்துட்டு யாருன்னா செபியுடைய தலைவராக 2022 இருக்காங்க. 2022 செபியுடைய தலைவராக இருக்கிற இவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஹோல் டைம் மெம்பர், அதாவது முழு நேர உறுப்பினராக 2022 முன்னாடி ஆயிட்டாங்க. 22 தலைவராக இருக்கிற இவங்களுடைய பங்குகளில் நிறைய விதம் வந்துட்டு அதானியினுடைய அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அதில் தொடர்பு இருக்கிறதுனால தான் இவங்க அதானியினுடைய அந்த முறைகேட்டு மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, முறைகேட்டை மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்னும் வந்து இவங்க சொல்றாங்க. ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆதாரங்களையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஹிண்டன்பர்க் கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு விசில் ப்ளோ தான். அதாவது என்ன சொல்றது, உண்மையை வெளிப்படுத்துறதுக்குன்னு சில ஆவணங்களை வந்து அவங்க சைட்ல இருந்து எடுத்து கொடுத்து ஆய்வு பெரிய ரிசர்ச் பண்றது அந்த அமைப்பு வந்து யார் மேலேயும் குற்றச்சாட்டு படுத்துவாங்க. பல பேர் உலகளாவிய வந்து பெருந்தலைகள் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிற ஹிண்டன்பர்க் வந்து முக்கியமான ஒரு இது. அப்படி வந்து இப்போ அதானியினுடைய சொல்லியிருக்காங்க, இதில் 11 லட்சம் கோடி வந்து அதானியினுடைய பங்குச்சந்தை மதிப்பு வந்து வீழ்ந்துச்சு. 11 லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீழ்ச்சியை வந்து அதானி செஞ்சதுக்கு காரணம் இந்த ஹிண்டன்பர்க்குடைய ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ அது வந்து பெரிய அளவில் பங்குச்சந்தையில் எவ்வளோ பெரிய முறைகேடை ஒருத்தரால் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு முறைகேடு நிகழ்ந்துருச்சு. யாருக்கு இவர் குருநாதர்? இல்லை, அது ஆக்சுவலாக ஹர்ஷத் மேத்தா வந்து அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்தியாவுடைய பங்குச்சந்தை ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியுடைய விசாரணை, பல விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ மீண்டும் அதானி அந்த மாதிரி ஒரு திருத்தத்துக்கான விதையை போட்டார் அப்படின்னு தோணுது. அதானி சொன்னா சட்டம் திருத்துவாங்க, மேபி நடக்கலாம், தெரில. இருந்தாலும் செபியினுடைய அந்த மாதவிபுரி அவர்கள் வந்து இதை சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றது கேள்வி. மாதவிபுரியும் அவருடைய கணவரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, எங்களுடைய நிதியுடைய அறிக்கை, நிதி ஆவணங்கள் எல்லாமே ஓப்பன் இதில் தான், ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, படிச்சுக்கோங்க. ஆமாம், நாங்கள் எல்லா விதத்துலையும் வந்து எல்லாத்தையும் தர தயாராக இருக்கோம், நீங்கள் வந்து சோதனை செய்யுங்க, நாங்கள் எந்த விதத்துலையுமே வந்து குற்றம் செய்யாதவர்கள், குற்றமற்றவர்கள் நாங்கள் நிரூபிக்க தயார்னு அவங்க வந்து தங்களுடைய அந்த நிதி அறிக்கைகள், தங்களுடைய நிதி சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் வெளித்தர தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் இது போக போக சூடு பிடிக்குது. ஏன்னா செபி தலைவர் மேலே குற்றச்சாட்டுனா கடைசியில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்ற இடத்துக்கு போய் நிற்குமா? நாடாளுமன்ற சொத்துக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா?
தெரியல. நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தான் நடத்துவாங்களா அப்படின்ற அளவுக்கு அது போகுது. ஸோ பார்க்கலாம், நாட்டிலேயே மீண்டும் மிகப்பெரிய ஒரு விசாரணை நடக்குமா, முறைகேடு. ஆமாம், மிகப்பெரிய விசாரணை நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். அடுத்து வந்து விசிகா வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன ஆர்ப்பாட்டமா இருக்கும்? இந்த வக்ஃபு போர்டு அந்த சட்டத்துக்கு எதிரானதா? அது கிடையாது. இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, பட்டியல் சமூக மக்கள் தொகையை வந்து கணக்கிட்டு அதற்கான இதை வந்து வழங்கணும், இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம். ஓகே, பட்டியல் சமூக மக்களுடைய கணக்கெடுப்புங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான். இப்போ வந்து 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்படலை, அது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு. சரி, வேற என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு? வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு வந்து மாநில அரசுகளுக்கு வந்து உரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஆக்சுவலாக நான் உச்சநீதிமன்றம் அண்மையில் கொடுத்த ஒரு தீர்ப்பு, உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக அவங்க போராட்டம் பண்றாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து மாநில அரசுக்கெல்லாம் அனுமதி வழங்கிருந்துச்சு, உரிமை கொடுத்துருந்துச்சு. அதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருக்காரு. இல்லை, பொருளாதார அடிப்படையில் கிரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வசதியானவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டாம், வசதி இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மேலோட்டமா பார்த்தா நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனா இது உண்மையான நல்லது கிடையாது. ஏன்னா இந்த நீங்க சொல்ற அந்த வசதி அல்லாதவர்கள் வந்து இதுல போட்டிக்கே வரமாட்டாங்க. வசதியானவர்களால தான் இங்க போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வசதி இல்லாதவங்க போட்டிக்கே வரமாட்டாங்க. அதனால இடஒதுக்கீடு வந்து இந்த விதத்திலும் பலன் தராது. இந்த கிரிமி லேயரை பயன்படுத்தி பாஜக அரசு, பாசிச பாஜக அரசு வந்து SC/ST-களோட உரிமையை பறிச்சு அதை வந்து ஜெனரல் கம்யூனிட்டி கிட்ட, அதாவது இடஒதுக்கீடு அல்லாத உயர் சாதி சமூகத்துல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அதாவது SC/ST-களில் வந்துட்டு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரத்தை, உரிமையை மாநில அரசுகளுக்கு கொடுப்பது அவங்க எதிர்க்கிறான்னு சொல்றாங்க. ஆமா, அப்போ எதன் அடிப்படையில் யார் தாங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நாடாளுமன்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தெரிஞ்சுக்க நாடாளுமன்றம் கொடுக்கணும் முடிவு பண்ணால் இந்த அருந்ததி இடஒதுக்கீடு வந்திருக்குமா? வந்திருக்காது. நீதிமன்றம் கொடுத்த போய் வந்துச்சு, இங்க இருந்து வழக்கு தொடுத்தாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் கொடுக்கக்கூடாதுங்கிறது இந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவை நம்ம நாடாளுமன்றத்திலே பேசி வாங்கிட்டே இருக்க முடியும். இல்லை, நாடாளுமன்றத்தில் வந்து அவ்வளோ உறுப்பினர்களுடைய ஆதரவோட வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுங்கிறது குதிரை கொம்புங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்போ இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு உரிமை அளிக்கக்கூடிய கூடாது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் அதிகார பரவலாக்கமாகும், எந்த விதத்தில் மாநில சுயாட்சி ஆகும், எந்த விதத்தில் மாநில உரிமைகளை பாதுகாக்கும்? ஒருவேளை அண்ணன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேச முடியாது, நம்ம நாடாளுமன்றத்தில் தான் இருக்கிறோம், அங்கே பேசி நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கிறாங்க. என்னவோ தெரில. ஆனால் இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் அவரை குறை சொல்லலை, இப்போவும் சொல்கிறேன், மாநிலங்களுக்கு இந்த உரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறதுக்கான காரணம் நமக்கு புரியலை. நியாயமாக பார்த்தா மாநிலங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கணும். இடஒதுக்கீடு வழங்குவதுங்கிறது மாநிலத்துடைய உரிமை. மத்தியில் நமக்கான OBC இடஒதுக்கீடு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு திருமாவளவனுக்கு தெரியாது. குறுகிய நிலப்பகுதிக்குள்ள வந்து மக்கள் தொகை ஈஸியாக கணக்கெடுத்து நம்ம வந்து உரிமைகளை வழங்க முடியும். ஒரு பரந்த நிலத்துக்குள்ள வந்து கணக்கெடுத்து நாடாளுமன்றம் தான் வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய. அது வந்து நீங்கள் சொன்ன ஒரு குதிரை கொம்பு வேலை அது. ஆமாம், அதனால வந்துட்டு இதில் வந்து விசிகாவுடைய நிலைப்பாடுங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு வருது. அவங்க தான் தெளிவுபடுத்தணும். மற்றபடி வந்து கிரீமி லேயருக்கு எதிராக தான் நம்மளும் வந்து அது நிலைப்பாடு நியாயம் தான், கிரீமி லேயருக்கு எதிராக தான். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அமைச்சரவை செயலாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆமாம், TV சோமநாதன் அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரியை வந்து ஒன்றிய அமைச்சரவையோட செயலாளர் நியமிச்சிருக்காங்க. இல்லை, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவர் யார்கிட்ட படித்தவர் தெரியுமா? ஐயா கலைஞர்கிட்ட வந்து அவர் செயலாளராக பணியாற்றி ஐயாட்ட படித்தவர், அவர் பாடம் பிடிச்சவர். ஆமாம், ரைட்டு. ஆக்சுவலாக நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பியூரோக்ராட்டிக் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு கேபினெட் செக்ரட்டரி தான், ஒன்றிய அமைச்சரவையினுடைய செயலாளராக இருப்பது. இந்த கேபினெட் செக்ரட்டரியோட தான் வந்துட்டு பிரதமர் வந்து ஆலோசிப்பார். கேபினெட் மீட்டிங்லாம் அவங்க தான் முக்கியமாக இருப்பாங்க. இந்தியாவிலே டாப்னா IAS ஆஃபீஸர் கிடைக்கக்கூடிய முதன்மையான பதவிங்கிறது அதுவும் அந்த எலெக்ஷன் கமிஷனருங்கிறது தான், ரெண்டும் தான். ஸோ அப்படின்ற விதத்தில் வந்து ராஜீவ் கௌபா தான் வந்து இது வரைக்கும் IAS அவர் தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பிறகு வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து வந்துட்டு TV சோமநாதன் அவர்கள் அவர் வந்து கேபினெட் செக்ரட்டரியா ஆக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்கு, அவங்க தான் இதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இந்த TV சோமநாதன் யாருன்னா இப்போ மத்திய நிதித்துறையினுடைய செயலராக, அதாவது ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அவர் வந்து அமைச்சரவையோட செயலாளரா, ஆமா, ஒன்றிய அமைச்சரவையுடைய செயலராக கேபினெட் செக்ரட்டரியா ஆகிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பதவிகள் இருந்திருக்காரு. குறிப்பாக 1987 பேட்ச்ல தமிழ்நாடு கேடர்ல வந்துட்டு அவர் IAS ஆனவர். ஏப்ரல் 2021 நிதி செயலாளராக நியமிக்கப்படுறாரு. மத்திய நிதித்துறையுடைய 2021 நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி 2019 வந்துட்டு நிதித்துறையினுடைய செலவினங்களுக்கான செயலராக இருக்கிறாரு. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா கார்பரேட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பரேட் அஃபேர்ஸினுடைய இணை செயலாளராக இருந்தார். அப்போ படிப்படியாக வளர்ந்து போயிருக்காரு. ஆமாம், அதே நேரத்தில் வந்துட்டு பிரதமர் அலுவலகத்தில் வந்து பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்துவதில் வந்து ஒரு பணியில் இருந்தார். அதுவும் போக வந்து இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், பொருளாதாரத்தில் உலக வங்கியில் வந்து சில வேலைகள் பார்த்தவர். இப்படி நிறைய வந்துட்டு அவருக்கு வந்து பன்முகங்கள் இருக்குது. நிறைய கட்டுரை எழுதினவர், 2 புத்தகம் எழுதினவர்,
மொத்தத்தில் வந்து ஒரு நிதி அறிவு மிக்கவர், பொருளாதார அறிவு மிக்கவர். அதனால தான் அமைச்சரோட செயலாளர் ஆக்கியிருக்காங்க. ஆமா, இப்போ என்ன உருட்டுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இது தெரிஞ்சாங்க கலைஞர் அன்றைக்கே வந்து இவர் வந்து தமிழ்நாட்டிலே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா சொல்லி கொடுத்தாருங்க. ஆமா, அதனால தாங்க உண்மை. சரி, ரைட்டு, இப்படியும் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க என்ன உருட்டுவாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து நாங்கள் வந்து பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உருட்டுவாங்க. ஆக மொத்தம் 2 பேருமே வந்து உருட்டுகளில் மன்னர்கள். ஒரு திறமையாளர் அரசுக்கு தேவைப்படலாம், அதற்காக டிவி சோமநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மற்றபடி அவர் கேபினெட் செக்ரட்டரி ஆனதற்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த கடிதம் வழக்கம் போல கடைசியான கடிதம் டெல்லியில இருந்து வந்திருக்கு. என்ன கடிதம் பார்த்தீங்கன்னா, தேசிய பிரிவினை கொடுமைகளை வந்து அந்த தினத்தை வந்து அனுசரிக்கணும். என்னைக்கு? ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஆகஸ்ட் 13 திருமாவளவன் போராட்டம் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 14 பிரிவினை கொடுமைகளை பற்றி பேசணுங்கிறாங்களா? சரி, என்ன பிரிவினை கொடுமையை பற்றி பேசணுமா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சுல, அதனால அது வந்து ஒரு கொடுமையான தினம், தேசம் உடைந்த தினம், அதை வந்து இஸ்லாமிய சகோதரர்களை பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்களோ? இல்ல அதை வந்து அனுசரிக்கணும். நம்ம கொடுமைகள் நடந்துச்சு அப்ப நமக்கு இந்தியர்களுக்கு, அதை அனுசரிக்கணும் சொல்லி யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நவகாலி கலவரத்தை பத்தி பேசணும், அதானே யார் சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல தம்பி. யார் தம்பி? யூஜிசி, அதாவது இந்த யுனைடெட் கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. அவங்களே அரசோட நிறுவனம் சொல்லியிருக்கு. நான் கூட பாஜக சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். சரி, அது அவங்க தானே. அதை விட இப்போ என்னன்னா, இந்த பிரிவினை கொடுமைகளை பத்தி பேசணும்னா பிரிவினைகள் நடந்த கலவரங்களை பத்தி பேசணும். 1946 காலகட்டங்கள்ல கலவரத்துக்கு காரணம் யாரு? பேசிடுவோம். யாரு பேசுவா? நம்மளே பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரிவினை கொடுமைகளை பற்றி பேசணும்ல, ஆகஸ்ட் 14 நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். பிரிவினை கொடுமைகளுக்கு யார் யாரெல்லாம் காரணம், அது என்னென்ன அமைப்புகள்லாம் பங்கு பெற்றுச்சு, குறிப்பாக நடந்த கல்கத்தா கலவரம், அந்த 3 எழுத்து ஒரு அமைப்பு இருக்குல்ல அவங்க, அதுக்கு பிறகு வந்து ஹேராம் படத்துல வந்தது என்ன, எல்லாத்த பத்தி ஒரு வீடியோ போட போறோம். பேசணும்னு சொல்லியிருக்காங்க. பேசுறோம். யூஜிசி சொல்லியிருக்காங்க, கருத்தரங்க நடத்துங்க, அந்த ஆளுமைகளை வச்சு விவாதம் பண்ணுங்க, என்னெல்லாமோ பண்ணுங்க, எப்படியாவது அதை பேசுங்க அப்படின்னு. இந்தியா முழுக்க இருக்கிற வரலாற்று துறைகள்லாம் அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இந்த ஆகஸ்ட் 14 தொடங்கி அடுத்த ஆகஸ்ட் 14 வரைக்கும் கூட ஒரு வருஷத்துக்கு வரலாற்றோட வாரம் பிரிவினை கதைகளை பத்தி பேச போறோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ